கிறிஸ்து இயேசுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஆண்டவரும் மீட்பெருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்திக் கொள்கின்றேன். ஆண்டவர் மீண்டுமாக எனக்கு நல்கியிருக்கிற இந்த வாய்ப்பை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இந்த நாளுடைய சிந்தனைக்கென்று நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு கிறிஸ்துவின் சிந்தையுடன் அருட்பணி, மிஷன் வித் கிரைஸ்ட் ஸ்பிரிட். இன்றைக்கு பற்பல நிலைகளிலே இந்த அருட்பணியை குறித்து பலர் யோசிக்கின்ற நிலைப்பாடுகள் உண்டு. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருநாட்களை அனுசரித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அருட்பணி என்பது கிறிஸ்துவின் சிந்தனையிலேயும் கிறிஸ்துவின் ஆவியிலேயும் உட்பட்டவைகளாக காணப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையின் அடிப்படையிலே திருச்சபை இன்றைய நாளின் சிந்தனைகளை இத்தகைய தலைப்பின் பேரிலே எடுத்திருக்கின்றன. இன்றைக்கு அருட்பணி என்று சொல்லி பார்க்கின்ற போது அந்த அருட்பணிக்கு பல்வேறு பொருள்கள் கொடுக்கப்படுகின்றன. பல்வேறு அடித்தளங்களின் மீது அந்த அருட்பணிகள் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. இத்தகைய நிலைப்பாடுகளிலே திருமறை தன் வெளிச்சத்திலே நின்று நமக்கு கற்றுக் கொடுக்கும் செய்திகள் என்ன? இந்த அருட்பணியின் வழியாக இறைவன் நம்மிடத்திலே எதிர்நோக்குகின்ற பண்புகளும் குணலட்சணங்களையும் யாவையென என நாம் யோசிப்பதற்கு முன் நம்மையே நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு தூய ஆவியின் ஒத்தாசையை நாடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவா உந்தன் சேவை கடியே நற்பணம் செய்ய துண்டு முன்னாவியருள்வாய். என்னை தியாகிக்க ஏவும் உன்னானல் முட்டிடுவாய். என்னை தியாகிக்க ஏவும் உன்னானல் முட்டிடுவாய். இனிலும் தன்னில் மாழும் மனுமக்கள் மீட்பிற்காக ஆண்டவா உந்தன் சேவை கடியே நற்பணம் செய்ய துண்டு முன்னாவியருள்வாய். அருமை இரட்சகா உந்தன் அரும்பாடு கண்ணீர் தியாகம் பேரன்பு பாரசிலுவை சர்வமும் கண்ட எந்தன் இருதயம் நைந்துருகி சர்வமும் கண்ட எந்தன் இருதயம் நைந்துருகி வெறும் பேச்சாய் நின்றிடாமல் தருணம் என்னையே தந்து ஆண்டவா உந்தன் சேவை கடியே நற்பணம் செய்ய துண்டு முன்னாவியருள்வாய். உலகே ஊனதாயினும் தலை சாய்க்க தவில்லாமல் நலமே புரிந்து தீரிந்தாய். எல்லாம் தூரந்து யானுன் நல்லாவி கொண்டுழைக்க எல்லாம் தூரந்து யானுன் நல்லாவி கொண்டுழைக்க வல்லாவுனின் சிலுவை அல்லால் வழி வேறுண்டோ. ஆண்டவா உந்தன் சேவை கடியே நற்பணம் செய்ய துண்டு முன்னாவியருள்வாய். ஆண்டவா, உம் அருட்பணியின் சிந்தனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருட்பணியாளராம் ஆண்டவராக நீ திகழ்கின்றீர். அந்த ஆண்டவரை நாங்கள் விளங்கிக் கொள்ள கிறிஸ்துவின் ஆவியுடன் அவைகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு இப்பொழுது ஆற்றல் தர வேண்டுதல் செய்கின்றோம். உம்முடைய மனநிலைகளோடு எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் ஒருமித்துக் கொண்டு இப்போதும் உம் திருவசனத்தின் வழியே நாங்கள் உம்முடைய பண்புகளை கற்றறிய உதவித்தாரும். இயேசுவின் மூலம் விண்ணப்பிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. கிறிஸ்துவின் சிந்தையுடன் அருட்பணி, மிஷன் வித் கிரைஸ்ட் ஸ்பிரிட். இன்றைக்கு அருட்பணி என்று சொல்ல மாத்திரத்திலே மதத்தை பிரஸ்தாபப்படுத்துவது என்று நாம் பல நேரங்களிலே யோசிக்கிறோம். When we think about mission, we think and realize that it is a kind or it is an institution that which proclaims or propagates religion.
சமயத்தை அவைகளை பறைசாற்றக்கூடிய ஒன்றாக, அடிப்படை வாதங்களை முன்னிறுத்தக்கூடிய ஒன்றாக பல நேரங்களிலே நாம் யோசிக்கின்றோம். இன்னும் இன்றைக்கு மிஷன் என்கின்ற சொல்லாடல் ஒரு காலத்திலே, அதாவது 17ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவ சமூகத்திலே அதிகமாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் இன்றைக்கு அதை பலர் எடுத்து பயனாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அருட்பணி என்கின்ற போது ஒரு நிலையிலே கிறிஸ்தவ சமூகம் எதிர்நோக்குவது என்னவென்றால், எப்படியாவது மதத்தை நாம் ஸ்தாபித்து மதத்தை முன்னெடுத்து விட வேண்டும், அல்லது கிறிஸ்தவத்தை எல்லா நிலையிலும் பறைசாற்றப்பட வேண்டும் என்று பல நேரங்களிலே யோசிக்கின்றோம். மற்றொரு நிலையிலே பார்க்கின்ற போது இந்த அருட்பணி என்பது வெறுமனே தர்ம காரியங்கள், அதாவது உதவிகளை நீட்டக்கூடிய ஒன்று மாத்திரம் என்று எண்ணிக்கொண்டு இன்றைக்கு சமூகம் என்பது அதற்கூடாக நடந்து கொண்டிருக்கின்றன. On one side, mission is focused on the establishment of religion. And on the other hand, you could see mission is considered to be a charity. இப்பேற்பட்ட ஒரு நிலைப்பாடுகளின் மத்தியிலே தான் அருட்பணியை குறித்த சிந்தனைகளை நாம் யோசிக்க வேண்டும். அதுவும் இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவின் ஆவியுடன் அருட்பணி. பல நேரங்களிலே பல ஊழியங்களை செய்கின்றோம், பல நேரங்களிலே பலவித ஆலோசனைகளை நாம் வழங்கவிருக்கின்றோம், பல நேரங்களிலே நாம் பல காரியங்களை திருச்சபைகளிலே நிகழ்த்த வேண்டும் என யோசிக்கின்றோம். ஆனால் அது கிறிஸ்துவின் ஆவியினுடன் இருக்கிறதா, கிறிஸ்துவின் சிந்தனைக்கு அடிப்படை கொண்ட ஒரு காரியமாக அமைந்திருக்கின்றனவா என்பதை எல்லாம் நாம் சற்று பகுத்தாய்வு செய்து யோசிக்க வேண்டி இருக்கின்றன. ஏனென்றால் பல நேரங்களிலே இந்த அருட்பணி என்பது நாம் பிற இடத்திலே சென்று என்ன செய்ய வேண்டும், ஒரு சபையை நிறுவ வேண்டும் என யோசிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு திருச்சபையின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தலைப்பு, திருமறை எத்தகைய வகையிலே அருட்பணியை எதிர்நோக்குகின்றது. அருட்பணி என்பது வெறும் நான் மதத்தை கொண்டு சேர்ப்பதா என்றால் இல்லை, கிறிஸ்துவை கொண்டு சேர்ப்பது, கிறிஸ்துவின் கொள்கைகளை கொண்டு சேர்ப்பது, கிறிஸ்துவின் தரிசனத்தை சமூகத்தோடு அடையாளப்படுத்திக் கொள்வது மிகுந்த அவசியம். ஏனென்றால் அவைகள் இல்லாமல் மதத்தை ஸ்தாபிக்க முடியாது. இந்த அருட்பணி என்பதை நாம் சிந்திக்கின்ற போது கிறிஸ்துவின் நிலைப்பாடுகளை அவைகளை வெளிப்படுத்தக்கூடியவைகளாய் காணப்பட வேண்டும். பல நேரங்களிலே நாம் எண்ணிக்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். We always concentrate on the quantity of people. இல்லையா? எப்பொழுது நாம் எண்ணிக்கையை குறித்து யோசிக்கின்றோமோ, எப்போது எண்ணிக்கையின் மீது நம்மளுடைய அக்கறையை நாம் செலுத்தி விடுகின்றோமோ, அப்போது தரமற்ற ஒரு சமூகத்தை நாம் உருவாக்குகின்றோம் என்று பொருள். So instead of quantity, we need to concentrate upon the quality of Christian behavior. அப்ப இந்த கிறிஸ்தவத்தின் நிலைப்பாடு, கிறிஸ்துவின் தரம் நிறைந்த ஒரு வாழ்வு என்பது மிக முக்கியம். அந்த தரம் இல்லாமல் எண்ணிக்கையை வைப்பதினாலே நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு பல நேரத்திலே எண்ணிக்கைக்காக சேர்த்து கொண்டவர்களினாலே, எண்ணிக்கைக்காக கிறிஸ்துவை அடைந்து கொண்டவர்களின் வாழ்வு எத்தகையதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர்களின் வழியாக கிறிஸ்துவின் பண்பு எத்தகைய வகையிலே மாட்சிமை உரி கொண்டிருக்கின்றன, அல்ல என்றால் அவைகள் நிந்தனைக்கு உட்பட்டு இருக்கின்றன. அப்போ கிறிஸ்துவின் பெயரிலே, கிறிஸ்துவின் சிந்தனையிலே இவைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தரமற்ற வகையிலே இன்றைக்கு கிறிஸ்தவர்களானதின் காரணம், இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே விரிசல்கள், இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே கொந்தளிப்புகள், இன்றைக்கு திருச்சபைகளிலே அமைதியற்ற ஒரு சூழ்நிலைகளை கண்டு வருவதற்கான மூல நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்துவின் தரம் என்பது இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளே செல்லவில்லை. ஏனென்றால் ஒன்று திருமணத்திற்கு மதம் மாறி விடுகின்றார்கள், அல்லது கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலே இடம் கிடைக்க வேண்டும் என்று மதம் மாறுகின்றார்கள், அல்லது பற்பல சலுகைக்கு இன்றைக்கு திருச்சபையிலே அங்கமாக விரும்புகின்றார்கள். ஆகையினாலே தான் பல நேரங்களிலே நான் சொல்லுவேன், திருமுழுக்கு எடுக்காமல் வெளியே கிறிஸ்துவை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் கிறிஸ்துவின் உண்மையான தொண்டர்களாக இழைத்திருக்கிறார்கள். ஆனால் திருச்சபைகளிலே அங்கமாக கிறிஸ்துவை பகிரங்கமாக நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம் என்கின்றவர்கள் வெறுமனே திருச்சபையின் அந்தஸ்துகளையும் திருச்சபைகளின் சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு திருச்சபைகளை கேடாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மனநிலைமைகள் இன்றைய நாளிலே கண்டு வருகின்ற போது, அருட்பணி எத்தகையதாக காணப்பட வேண்டும் என யோசிக்க வேண்டும். அருட்பணி என்பது கிறிஸ்துவை சுற்றி அமைந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவின் குணங்களை பெற்றவர்களாக அமைந்திருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் குணம் என்பது எதிர்பார்ப்பிலே வருகிறது அல்ல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன நடக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால்
என் வாழ்க்கை எப்படி சுகிழ்ச்சிருக்கும், இப்படியெல்லாம் நாம் யோசிப்பதை தவிர்க்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்திலே இன்றைக்கு இத்தகைய நிலைகள் வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இதுதான். இன்றைக்கு இருக்கின்ற தவறான உபதேசங்கள் இன்றைக்கு மக்களை வசியப்படுத்துகின்றன. அந்த மக்களை வசியம் என்ன என்றால், நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் வாழ்க்கை சுபிக்ஷமாயிருக்கும். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், நீ முந்தியிருந்த விட இரட்டத்தனையாய் மாறும். இல்லை, கிறிஸ்துவின் வாழ்வு என்பது பாடு நிறைந்த வாழ்வு. கிறிஸ்துவின் வாழ்வு என்பது கடினமான சீடத்துவம். இத்தகைய சீடத்துவத்தை பின்பற்றுவதற்கு மனம் இருந்தால் மாத்திரம்தான் செயல்படுத்த முடியும். உண்மையான அர்ப்பணிப்பு இருந்தால் மாத்திரம்தான் கிறிஸ்துவின் அன்பினையை பறைசாற்ற முடியும். ஆகவே கிறிஸ்துவின் சிந்தனை என்பது அத்தகைய உடையது என்பதை லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 18, 19, 20 ஆகிய வசனங்களிலே நீங்கள் படிப்பீர்கள். அவைகள் எப்பொழுதுமே எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு திருச்சொற்கள். நாசரேத் ஊரின் அறிக்கை, தி நாசரேத் மேனிஃபெஸ்டோ. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கிடைக்கவும், அடிமை தனத்திலே இருப்பவர்கள் யூபிலி ஆண்டை அனுசரிக்கவுமே கிறிஸ்துவின் ஆவி அல்லது கடவுளின் ஆவி அவர் மீது வைக்கப்பட்டது என்று திருமறை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அருட்பணியினுடைய மூல நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்து நன்மை செய்கின்றவராக சுற்றித் திரிந்தார் என திருமறை பேசுகிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து துளைந்து போனவர்களை மீட்டெடுப்பதற்கு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகின்றன. கிறிஸ்து இந்த உலகத்திலே விளிம்பு நிலையிலே இருப்பவர்களை மையத்துக்கு கொண்டு வருவதற்கான திருப்பணியை ஆற்றினார் என்பதை சொல்லுகின்றது. ஆகவே இது எல்லாம் மிக முக்கியமான ஒரு அடிப்படைகள். ஆகவே இந்த அடிப்படைகளின் வழியாகத்தான் கிறிஸ்துவை நாம் பிரஸ்தாபிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மத கோட்பாடுகளை கொண்டு, மனித சிந்தனைகளை கொண்டு இன்றைக்கு சமூகத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அவல நிலைப்பாடு இருக்கிறது. மனிதர்களின் வாழ்வினையை குறித்து இன்றைக்கு யோசிக்க முடியவில்லை. மனிதர்களின் சுயாதீனத்தை குறித்து இன்றைக்கு யோசிக்க முடியவில்லை. இன்றைக்கு மனித வாழ்வு துச்சமாக எண்ணப்பட்டு இன்றைக்கு பணத்தை உறிஞ்சுகின்ற வகையிலே இன்றைக்கு அருட்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவலமான ஒரு நிலைப்பாடு. இத்தகைய நிலையிலே அருட்பணியை நாம் யோசிக்கின்ற போது நம்முடைய சிந்தனைகள் எதுவாக வேண்டும் என்று சொன்னால், இந்த அருட்பணி என்பது எளியவர்களோடு நாம் உடன் இருப்பது, நீதியற்றவர்களோடு கூட நாம் இணைந்து கொண்டு நீதிக்கான குரல் எழுப்புகின்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு மிகவும் அவசியம். இன்றைக்கு முற்போக்கு சிந்தனைகள் நமக்கு மிகவும் அவசியம். இன்னும் நாம் ஒடுக்கப்பட்ட சிந்தனைகளிலே, இன்னும் நான் பின்தங்கிய நிலையிலே யோசிப்பதை விட அருட்பணி என்பது இன்னும் தாண்டி நின்று சமூகத்திலே சமத்துவத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்று, ஏற்ற தாழ்வுகளை தகர்த்து எறிய வேண்டிய ஒன்று. இத்தகைய அருட்பணியை ஆண்டவர் இயேசு செய்தார். ஆகையினால் தான் அவர் கொல்லப்பட்டார். அந்த வாக்கியங்களையும் நாம் யோசித்து புரிந்து செயல்பட வேண்டும். ஆகவே அருட்பணி என்பது மதத்தை முன்னெடுப்பதல்ல. அருட்பணி என்பது எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் நிலைப்பாடு அல்ல. அருட்பணி என்பது இறைவன் என் வழியே எதிர்நோக்குகின்ற, தம்முடைய சிந்தனையை நிகழ்த்துகின்ற ஒன்று. ஆகவே அந்த நிலைக்கு நம்மை ஒத்துவித்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆகையினாலே தான் டேவிட் பாஷ் எனக்கூடிய ஒரு அருட்பணியாளர், தி மிஷியாலஜிஸ்ட் டேவிட் பாஸ்க் என்பவர் குறிப்பிடுகின்ற போது சொல்கின்றார், மிஷன் இஸ் நாட் பிரைமரிலி an activity of the church, but it is an attribute of God, because God is a missionary God. இந்த கடவுள் அல்லது அருட்பணி என்பது திருச்சபையின் ஒரு நடவடிக்கை மாத்திரம் அல்ல. அது இறைவனுடைய ஒரு குணம், இறைவனுடைய ஒரு பண்பு. அந்த இறைவனின் பண்பு என்பது இறைவனும் ஒரு அருட்பணியாளர் என்பதை குறிக்கக்கூடியது. ஏனென்றால் அருட்பணி என்பது அனுப்பப்படுவது. கோயிங் ஃபோர்த், சென்டிங் ஃபோர்த் இஸ் மிஷன். அப்போது கடவுள் நம்மை பெற்றெடுத்தவராக்கிய ஆண்டவர், படைப்பாளராக்கிய கடவுள் தன் மகனை இந்த உலகத்துக்குள் அனுப்பி அவரின் வழியாக வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். அதே கடவுள் அனுப்பப்பட்ட அந்த கிறிஸ்து மீண்டும் தன் சீடர்களை அனுப்பி இந்த உலகத்தை இறைவனின் உலகமாக மாற்றுவதற்கு, இந்த பூமி பரலோகத்தின் சுவையை பெறுவதற்கு அயராது உழைத்தார் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த அருட்பணி என்பது நம்முடைய திட்டங்களிலே தீட்டுகின்ற போது இத்தகைய சிந்தனைகளை உள்ளடக்கியவைகளாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட 3 திருமறை பகுதிகள். முதலாவதாக 2 ராஜாக்கள்
என் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 வரைக்கும் படிக்க கேட்டோம். மிக சிறப்பான ஒரு திருமறை பகுதி. இந்த திருமறை பகுதி எலியாவின் இடத்திலிருந்து எப்படி எலிசாவின் ஆவி பெற்றெடுக்கின்றார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை அங்கே குறிப்பிடுகின்றன. நீங்கள் 9வது வசனத்தை துவங்குகின்ற பொழுதே நீங்கள் பார்க்கின்ற போது, அவர்கள் கடந்த பொழுது, when they crossed, எவற்றை கடந்தார்கள் என்றால் அவர்கள் தண்ணீரை கடக்கிறார்கள். இந்த தண்ணீர் கடக்கும் பாரம்பரியம் என்பது திருமறையினுடைய துவக்கத்திலிருந்து இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் முதலாவது பார்ப்பீர்கள் என்றால் யாத்ராமத்திலே மோசே என்ன செய்கின்றார்? சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இரண்டாவது இன்னொருவர் கடக்கிறார். யாரு? யோசுவா கடக்கிறார். யோசுவா உடன்படிக்கையை பெற்று செல்கின்ற போது கடக்கிறார். அப்போ இங்கே சொல்லுகின்ற போது எலியாவும் எலிசாவும் தண்ணீரை கடக்கிறார்கள். கடப்பது மாத்திரம் அல்ல, எலிசா என்ன செய்கின்றார்? தன்னிடத்தில் இருந்த அந்த வஸ்திரத்தினாலே தண்ணீரை அவைகளை பிரிந்து போக செய்கின்றார். ஆக இந்த பிரிந்து போகுதல் என்பதை ஆதியாகமத்திலே நீங்கள் பார்க்கின்ற போது தண்ணீரையும் வானத்தையும் விண்ணுலகத்தையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் தனித்தனியாய் பிரிக்கிறார். அல்லது மற்றொரு நிலையிலே நீங்கள் பார்க்கின்ற போது தண்ணீரையும் வறண்ட பூமியையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இதை தனித்தனியாய் மாற்றுகிறார். அப்போ இது எல்லாமே ஒரு பொருள் அடங்கி இருக்கின்றன இல்லையா? நீங்கள் ஆதியாகமத்திலே பார்க்கின்ற போது இந்த தொடக்க நூலிலே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், தண்ணீர் என்பது குழப்பத்தின் ஒரு சூழல். தண்ணீர் என்பது நிலையற்ற ஒரு நிலைப்பாடு இல்லையா? தண்ணீரை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால் அநேக காரியங்களை குறித்து நாம் சொல்லுவோம். இந்த தண்ணீர் என்பது சுத்திகரிப்பு என்று சொல்லுவோம், வாழ்வு என்று சொல்லுவோம். அதே நிலையில இந்த தண்ணீர் என்பது குழப்பத்தையும் அங்கே ஒரு வெறுமையையும் எடுத்து காண்பிக்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த தண்ணீரை பிளந்து செய்தல் என்பது புதிய வழி, புதிய மார்க்கம், புதியதோர் சிந்தனைக்கு அடிவகுக்கின்றதாக இருக்கின்றன. நீங்கள் மோசையும் சரி பார்க்கின்ற போது அடிமை வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வுக்கு நேராக இந்த தண்ணீரின் ஊடாக கடக்கிறார்கள். யோசுவாவை நீங்கள் பார்க்கின்ற போது இறைவனின் உடன்படிக்கை அல்லது இறைவன் மக்களோடு செய்து கொண்ட அந்த நல்லுறவை முன்னெடுப்பதற்கான பாதையை பெற்றுக் கொள்ளுகின்றார். இங்கே எலிசா தன்னுடைய எலியாவின் சிந்தனையை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த மக்களை கடவுளுக்கு ஏற்ற நிலைப்பாடிலே இருந்து அல்லது கடவுள் எதிர்பாராத ஒரு சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனுமக்களை விடுதலை செய்வதற்கென்று இவர்களை தயார்படுத்துகின்ற வகையிலே புதிய ஒரு நிலைப்பாடை, புதிய ஒரு பாதையை அமைக்கின்றார். அந்த வறண்டது அல்லது the dry land என்று சொல்லுகிற போது the dry land represents a new path, new direction from God. It's a new way that which God shows towards the human in spite of confusions and chaos that is taking place in the world. உலகத்திலே இருக்கக்கூடிய குழப்பங்கள், அது யதார்த்த நிலைப்பாடுகளில் இருந்து கடவுள் நம்மை கொண்டு புதிய ஒரு சிந்தனையை, புதிய ஒரு வழியை திறக்கிறதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதை அங்கே குறிக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. மற்றொன்று அங்கே நடைபெறுகின்ற நிகழ்வு என்னவென்றால், எலிசா எலியாவின் இடத்திலே பார்த்து கேட்கிறார். இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறார்? இரட்டத்தினியான முடிய ஆவியை எனக்கு தாரும். பல நேரங்களில் இதை யோசிக்கிற போது நாம் என்ன செய்வோம்? எவ்வளவு பேராசை இருந்திருக்கும் பாரு எலிசாவுக்குன்னு சொல்லி நாம் யோசித்து இருப்போம் இல்லையா? ஆனால் இந்த எலிசாவுக்குள்ளே இருந்த சிந்தனை பாருங்கள். இந்த இரட்டத்தனை என்பது நீங்கள் உபாகமத்திலே படிக்கின்ற போது முதல் பேருக்கு தான் கொடுக்கப்படும். The first born children will enjoy the benefit of the double portion of land and wealth இல்லையா? ஆனா இங்கே பாருங்க, he did not focus on wealth but rather he is focusing, எலியாவே உம்முடைய அருட்பணியை இரட்டத்தனையாய் செய்யும் ஆற்றல் எனக்கு வேண்டும். ஏனென்றால் அருட்பணி செய்வது என்பது சாதாரணமானது அல்ல. ஏன் சாதாரணமானது அல்ல என்றால், எலியாவின் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அநீதியை எதிர்த்தார். He countered and challenged the systematic oppression and unjust structures that was prevailed in those days. ரொம்ப முக்கியம். இரண்டாவது நீங்கள் பாருங்கள், அவர் இறைவன் பேரிலே பற்று கொண்டவராக இருந்தார். He was faithful enough to God இல்லையா? அதே நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? மனிதர்களுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். கடவுளுக்கு நம்பிக்கையாக இருப்பதிலே குறைவு நம்மிடத்திலே உண்டு. ஆனால் இங்கே பாருங்கள், இறைவன் பேரிலே பற்று. ஏனென்றால் இறைவன் பேரிலே பற்று இருந்தால் அது உடனடியாக சக மனிதர்களின் மீதும் நாம் என்ன செய்வோம்? அந்த அன்பு பாய்ந்தோடும்.
இறைவன் பேரிலே பற்றில்லை என்றால், இறைவனை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால், நம்முடைய சக மனிதர்களையும் சக படைப்புகளையும் நம்மாலே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த நிலைப்பாடு இங்கே அவர் என்ன செய்கிறார்? இறைவன் மீது பற்று கொள்ளுகிறதினாலே மக்களை நேசிக்கிறார். மக்களை நேசிக்கிற போதுதான் தன் இனத்தை சாராதவளாக ஒரு கைம்பெண் விதவை இருந்த போதும் அந்த சூனியாமாள், அந்த சுனமைட் வுமன், அவர்களுக்கு என்ன செய்கிறார்? வாழ்வு கொடுக்கின்றார். அவருடைய பிள்ளையை உயிர்ப்பிக்கின்றார். அந்த ஆற்றல் இருக்கிறது. எல்லைகளை கடந்த இறைவனின் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றார். He proclaims the power of God which is beyond any human limitation. மிக முக்கியம். நீங்கள் இந்த சிந்தனைகளுக்கு இருக்கிறது. ஆகவே எலிசா கேட்கிறார், இன்னும் இரட்டத்தினை என்றால், இத்தகைய இழிவு நிறைந்த இந்த உலகத்தை இறைவனுக்கு நேராக நான் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் உம்முடைய ஆவி மட்டும் எனக்கு போதாது, எனக்கு இரட்டத்தனையான ஆற்றல் தேவை என்று சொல்லுகின்றார் இல்லையா? அப்ப இது மிகவும் முக்கியம். நிறைய நேரங்களிலே இன்றைக்கு அருட்பணியிலே சொல்லுகிற போது சொல்லுகிறோம், ஆத்ம மீட்பை செய்தோம், சோல் வின்னிங் இல்லையா, ஆத்ம ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். சரீரத்தை வேறுபடுத்தி விடுகின்றோம், ஆவியை வேறுபடுத்தி விடுகிறோம். ஆனால் இந்த அருட்பணி என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக காணப்பட வேண்டும். It's not only that you are concentrating on the soul, you need to concentrate on the wholeness of a person. ஒரு மனிதனுடைய முழுமையையும் அவனுடைய வாழ்வையும் குறித்து நமக்கு யோசனை வேண்டும். ஆகவே ஆத்துமா என்பது மாத்திரம் அல்ல, ஒரு மனிதன் என்பவன் இவைகளை எல்லாம் உள்ளடக்கியவன் தான். So any human represents all three factors, that is body, spirit and soul. You cannot disintegrate them. இல்லையா? அப்ப ஆத்துமாவை மட்டும் அல்ல. அதனாலே தான் எங்கே இருந்து இந்த சிந்தனை வந்தது என்று சொன்னால், கிரேக்கத்திலிருந்து வந்தது. கிரேக்க சிந்தனையிலே எப்பொழுதும் இருமை கோட்பாடு இருந்தன. There was dualism. அங்கே வெளிச்சம் என்று ஒன்று இருந்தால் இருள் என்று ஒன்று இருக்கணும் அப்படின்னாங்க. வாழ்வு என்று ஒன்று இருக்க வேண்டும் என்றால் மரணம் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். நல்லது என்று ஒன்று இருக்க வேண்டும் என்றால் தீமை என்பது ஒன்று இருக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். அப்பொழுது அவர்கள் யோசிக்கும் போது சொல்லுகிறார்கள், மனித வாழ்வு என்பது எப்பொழுதுமே இரண்டையும் முரண்படக்கூடிய ஒன்று என்று சொல்லுகிறார்கள். The Greek philosophy always exhibits to say there are two factors that is there in this world which is always contradicting each other. அப்ப அந்த நிலைப்பாடுகளை கொண்டு இன்றைக்கு நாம் உள்வாங்கி அவைகளை பேசுகிறோம். இதை அநேகமாக நாம் பிளாட்டோனுடைய சிந்தனையிலே பெறுகின்றோம். ஆனால் திருமறை பேசுகிற போது முழுமையே பேசுகிறது. ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிற போது சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அவரை அன்பு கூறுவாயாக. என்னையே நான் அன்பு செலுத்துவது. ஆகையதான் சங்கீதக்காரன் சொல்கிற போது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி இல்லையா? 103 சங்கீதங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இவ்வளவு வகையும் சொல்லுகிறது என்னவென்றால், என் முழு உள்ளம், என் முழு சரீரம். அப்போ சரீரத்தை எப்படி என்றாலும் நாம் நடத்தி கொள்ளலாம், ஆத்மாவை மட்டும் மீட்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இவைகளை எல்லாம் உள்ளடங்கியவைகள் தான் அருட்பணியாக காணப்பட வேண்டும். எலிசா அதை முழுவதுமாக உணர்ந்து அடைந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றொன்று நீங்கள் பார்க்கிற போது எலிசாவின் சால்வையை குனிந்து பெற்றுக் கொள்ளுகின்றார். எலியாவின் சால்வையை எலிசா குனிந்து பெறுகிறார் என திருமறை சொல்கிறது இல்லையா? 13வது வசனத்திலே நீங்கள் பார்க்கின்ற போது அப்பொழுது என்னவென்றால், எலிசா சொல்லுகிறார், எலியா நான் போகிறதை நீ நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? இந்த நோக்கி பார்த்தல் என்பது மிகவும் முக்கியம். gazing upon or looking upon somebody, looking upward, மேல் நோக்கிய நிலைப்பாடு. பல நேரங்களில் இதை யோசிக்கிற போது மேலாதிக்க சிந்தனைகளை நாம் பெற்று விடுகிறோம். அதுவல்ல. நீங்கள் ஸ்தேவானுடைய நிகழ்விலும் பார்க்கின்ற போது அவர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அவைகளை சொல்லுகின்ற போது நீங்கள் பவுலடிகளாரின் விளக்கத்தை நாம் கொள்ள வேண்டும். கொலோசியர் 3:12 நீங்கள் பார்க்கின்ற போது அவர் சொல்லுகிறார், உங்களுடைய சிந்தனைகள் மேலானவைகளை குறித்து நாடட்டும். Let your focus, let your mind be set upon the heavenly, the upward things. அப்ப இந்த இறைவனுக்குரிய அந்த சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இறைவன் மேலே தான் இருக்கிறாரா என்றால் இல்லை. இறைவன் எங்கேயும் வியாபித்திருக்கிறார், நம்முடன் இருக்கின்றார், எவற்றிலும் தன்னை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மேல் நோக்குவது என்பது இறைவனின் சிந்தனையை பெற்றுக்கொள்வது. Adopting the values of God, adopting the heavenly behaviors. We need to develop ourselves with the attitude and attribute of God.
அவைகளை முன்னிறுத்தக்கூடிய ஒன்று. அது மாத்திரமல்ல, நீங்கள் அந்த இடத்துல பார்க்கின்றீர்கள், வானத்திலிருந்து என்ன செய்கிறது, ஒரு சுழல் காற்று வந்து என்ன செய்திருச்சு, எலிசாவை கொண்டு செல்லு விட்டது. நிறைய பேர் அதை நிறைய விளக்கங்களை கொடுப்பார்கள் இல்லையா. காற்றும் அக்கினியும் என்பது பெந்தேகோஸ்தேவின் அனுபவத்திலேயும் நாம் பார்க்கிறோம். இது இரண்டும் எதை குறிக்கிறது என்றால், இறை பிரசன்னத்தை மறு உறுதி செய்துகிறது. இட் reaffirms the presence of God. அப்படி என்றால் எலியா இறை பிரசன்னத்துக்குள் உட்படுத்தி கொண்டார். அப்போது இறை பிரசன்னம் என்பது the world will refers to the mystery of God. இறைவனின் மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த எரிகின்ற அக்கினியின் ரதம் என்பதை இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடியது. ரதம் என்பது, ரதங்கள் எப்பொழுதும் யுத்தத்திற்கு பயன்படுத்தப்படும். நான் பேசுறதெல்லாம் விளங்குதான்னு நினைக்கிறேன், தெரியல. மழை அல்லது குளிர்ச்சி நிமித்தமாக நிறைய பேர் என்ன செய்திருக்கோம், உறக்கத்திலேயே இன்னும் இருக்கிறோம்னு யோசிக்கிறோம் இல்லையா. சரி சரி, சிந்திப்போம் தொடர்ந்து. ஸோ அதில் என்ன பார்க்கிறோம் என்றால், அங்கே இந்த ரதம் வருகிறது. அப்போ இது எப்போதுமே ரதங்கள் மனித உயிரை பறிக்கும். ஆனால் இங்கே மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிறது, நீடிய வாழ்வு கொடுக்கும் ரதம். ஸோ யூ குட் see the contradicting factors that is taking place இல்லையா. அப்ப இந்த சிந்தனைகள் இருக்கிறது. எலியாவுக்கு நீடிய வாழ்வை ஆண்டவர் கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் கிறிஸ்தவ வாழ்விலே மரணத்தை மரணம் என்று சொல்வதில்லை, இறை மகிமைக்குள் பிரவேசித்தார் என்று சொல்லுகிறோம். அல்லது கிறிஸ்துவுக்குள் அல்லது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆக நித்திரைக்கு இவைகளை ஒப்புவிக்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்விலே நீடிய வாழ்வை குறித்த ஒரு சிந்தனை உண்டு. அப்போ அந்த வாழ்வு என்பது இறைவனால் கொடுக்கக்கூடியது. நான் எப்பொழுதும் சொல்லும் ஒரு திருவசனம், யோவான் 10:10. அவர் கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால், வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். அந்த வாழ்வின் பரிபூரணத்தை மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்று வந்தார். ஆகவே வாழ்வின் கடவுள் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செயல்பாடு. இங்கே சால்வையை கொடுக்கின்ற போது தன் அதிகாரத்தையும் ஆற்றலையும் கொடுக்கிறார். எந்த அதிகாரம் கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார் இல்லையா. இயேசு கிறிஸ்துவும் இப்பொழுது நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் பார்க்கும்போது, சகல அதிகாரமும் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அதிகாரம் என்பது மேட்டிமை செலுத்துவதற்கு அல்ல. அதிகாரம் என்பது பிறரை கீழாக்கி என்னை உயர்த்தி காண்பிப்பது அல்ல. அதிகாரம் என்பது பிறருடைய குணத்தை கெடுத்து நான் மேலே வர வேண்டும் என்று நினைப்பது அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அதுதானே, மற்றவங்களெல்லாம் கெட்டவங்களாக்கிடுவாங்க, நான் தான் நல்லவன்னு எப்பவுமே காண்பிப்பாங்க. ஏன்னா எனக்கு ஓட்டு வரணும். ஸோ ஓட் பேங்க். ஸோ வி ஆல்வேஸ் வாண்ட் டு ப்ளீஸ் பீப்புள். வி வாண்ட் டு ஆல்வேஸ் be with people. Even if they are wrong, we want to be with them because we want to be in a safer side. We don't want to face any hurdles. நாம் எந்த துன்பங்களையோ நெருடல்களையோ நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் பல நேரங்களில் என்ன செய்வதில்லை, யோசிப்பது இல்லை. இன்றைக்கு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு வேண்டுமென்றாலும் இன்றைக்கு இந்த அரசியல் நிலைப்பாடுகளிலே செலவழிக்க உண்டு. எந்த அளவுக்கு செலவழிக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஊழல் பெருகி நிற்கிறது. எந்த அளவுக்கு ஆள்பலத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ அந்த அளவுக்கு இறைவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளை செய்கின்ற சிந்தனைகளும் உண்டு. ஆகவே அதிகாரம் என்பது மேட்டிமையை வெளிப்படுத்தக்கூடியது அல்ல. Authority is not to express arrogance, not to experience privileges or benefit. Authority is to serve people. Authority is to show compassion and kindness towards other. இல்லையா? அப்போ authority is to counter the unjust powers. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம செய்ய யோசிக்கிறோமா என்றால் இல்லை. எந்த அளவுக்கு நாம் குரல் எழுப்பி இன்றைக்கு உலகத்தின் அநீதிகளை பேசுகின்றோம், இவைகளை நாம் யோசிக்க வேண்டும். இந்த சால்வையை அவர்கள் கொடுப்பதற்கு நோக்கம் என்னவென்றால், மக்களை வாழ வைக்க வேண்டும், மக்களை கடவுளுக்கு நேராக நடத்த வேண்டும். கடவுளோடு இணைய வேண்டும் என்றால் ஒரு சில தீயவைகளை எதிர்க்க வேண்டும். ஆகையினாலே தான் பவுலடிகளார் சொல்லுகிற போது எபேசியருக்கு சொல்லுகிறார், நீங்கள் சர்வாயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு போர் உண்டு. ஆனால் இன்னைக்கு போர் நம்ம எதில் எடுக்கிறோம்? மதத்தின் பேரில் எடுக்கிறோம், கடவுளின் பேரில் எடுக்கிறோம். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாடுகள் அவைகளை தானே இல்லையோ. நம்மளுடைய மதத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என யோசிக்கின்றோம். ஆனால் கடவுள் வாழ்வெடிக்கக்கூடிய கடவுள் தன் மக்களையும் படைப்பையும் நேசிக்கிறார் என்பதை யோசிக்க வேண்டும்.
ஆகவே இத்தகைய நிலைப்பாடுகளை இங்கே எலிசா வெளிப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்பொழுது இங்கே சொல்லுகிறார், எலியாவின் ஆவியை இவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார். எலியாவின் ஆவி எது என்றால் தீர்க்க தரிசன பாரம்பரியத்தின் ஆவி. It's a spirit of the prophetic tradition, and that means to say Elisha is carrying forward the legacy of God. கடவுளுடைய சிந்தனையும் கடவுளுடைய குணத்தையும் முன்னெடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். தொடர்ந்து இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நிருப பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள், திருச்சபை, ஆதி திருச்சபையின் செயல்பாடுகளை குறித்து நாம் படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்றால் நம்மை வலிமைப்படுத்தும். அப்போஸ்தலர் நடபடிகளை முழுக்கமாக நீங்கள் கரைத்து எடுத்துக்கொண்டால் உங்களை ஆற்றல் படுத்தும், தைரியம் நிறைந்த சீடர்களாக உங்களை உருவாக்கும். ஏனென்றால் துயரங்கள், பாடுகள், வேதனைகளை கண்டு அஞ்சாமல் கடவுளுக்காக துணிந்து நின்றவர்கள், கடவுளை நோக்கி பார்த்தார்கள். கடவுளை நோக்கி பார்க்கின்ற போது மக்கள் துயரங்களை அனுபவிக்கின்ற போது அவர்களுக்குள்ளே ஒரு தாக்கம் ஏற்பட்டது, அவர்களுக்குள்ளே ஒரு பாரம் நேரிட்டதை நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் 6:5 படிக்கின்ற போது ஸ்தேவானை குறித்து இந்த லூக்கா ஆக்கியோன் அதை அறிமுகப்படுத்துகிற போது சொல்லுகிறார், அவர் தூய ஆவியிலே நிறைந்தவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அவர் பற்றுறுதியிலே வேரூன்றி இருந்தார். He was full of faith and he was filled with the Holy Spirit இல்லையா? அருட்பணிகள் இன்றைக்கு எத்தனை இறை பற்றுறுதியிலே முழுமையாக இருக்கிறது, இறை ஆவியை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு ஏன் தெரியுமா எல்லா நிலையிலும் சலசலப்பு என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவை அறியாதவர்கள், திருமறையின் அடிப்படையே புரிந்து கொள்ளாதவர்கள் அதிகாரங்களை கைப்பற்றுகிறதினாலே தான் இன்றைக்கு சிக்கல்கள். திருமறையை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமையான ஒரு நிலைப்பாடு இருக்கிறதினாலே தான் ஒருவருக்கு விரோதமாக இன்னொருவரை தூண்டி விடுகின்ற எண்ணங்கள் நமக்கு இருக்கிறது. இவைகளை நாம் யோசிக்க வேண்டும். ஸ்தேவான் முழு பற்றுறுதியாளராக இருந்தார், தூய ஆவியால் நிரப்பப்பட்டார். இவைகளை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டும். 54 நீங்கள் படிக்கிற போது, ஸ்தேவான் சொல்லியவைகளை கண்டு அங்கே இருந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள், அரசியல் தலைவர்கள் என்ன செய்தார்கள்? துக்கமடைந்தார்கள். அப்ப என்ன சொல்லுது? அவருடைய பற்கள், இன்னைக்கு கூட நிறைய பேர் சபைகளில் பற்களை கடித்து திரிந்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதுமே என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? ஒரு விதமான சலசலப்பு அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்குள்ளும் சமாதானம் இருக்காது, பிறரிடத்திலையும் சமாதானத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள். இப்படி எப்பொழுதுமே ஒரு வைராக்கியம், எப்பொழுதுமே ஒரு சண்டையின் மனநிலை எப்பொழுதும் எல்லோருக்கும் இருந்திருக்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. எப்பேற்பட்டவர்களுக்கு இது இருக்கும் தெரியுமா? மேலே இருக்கிற இதை நீங்கள் வாசிங்க, 52 நீங்கள் யாராவது ஒரு வேகம் என்ன சொல்றாரு? ஸ்தேவான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க இன்னும் மேல 51 நம்ம வாசிக்கலாம் நினைக்கிறேங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே, இருதயத்திலையும் செவிகளிலும் விருத்த சேதனம் செய்யாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள், மிக முக்கியம். தொடர்ந்து 52, தீர்க்கதரிசிகளை யாரை நீங்கள் விட்டு வைத்தீர்கள்? எந்த ஐயரை விட்டு வச்சீங்க? எந்த ஊழியக்காரரை விட்டு வச்சீங்க? நிம்மதி இல்லாமல் தானே நடத்தினீர்கள் என்று இல்லையா? நீதியை பேசுகிறவர்கள், எல்லா ஊழியர்களையும் ஆயர்களையும் நான் குறிப்பிடவில்லை, இறைவனுக்காக தொண்டாற்றக்கூடியவர்கள். தொடர்ந்து, நீதியை அறிவித்தவர்களையும் கொலை செய்தார்கள். நீங்கள் இப்பொழுது அவருக்கு துரோகிகளும் அவரின் கொலை பாதகர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று யார் சொல்றதுங்க? இவ்வளத்தையும் ஸ்தேவான். இந்த துணி இருக்குதா இன்னைக்கு நமக்கு சொல்றதுக்கு? ஐயா, நமக்கு எதுகையா வந்துச்சு வம்புன்னு நம்ம என்ன செய்வோம்? ஒதுங்கி நிற்போம். நம்ம இன்னும் 8ஆம் தேதி பெந்தேகோஸ்தே நாளை அனுபவிக்கவிருக்கிறோம். மிக சிறப்பான ஒரு திருநாள். இங்கே யோசியுங்கள், இறை பற்றுறுதியிலே கொண்டிருந்தவனுக்கு அரசியல் அவசியம் இல்லை என்று பேசுகிறோமே, அரசியல் தேவை. எத்தகைய அரசியல் தேவை யோசிக்க வேண்டும் இல்லையா? இங்கே இப்ப ஸ்தேவான் இவ்வளவு பேசிய போது,
இத்தகைய கொந்தளிப்புகளையும் ஒடுக்குமுறைகளையும் அதிகாரங்களையும் எதிர்க்கின்ற போது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தீய சக்திகளுக்கு என்ன செய்ய பற்களை கடித்துக் கொள்கிறார். ஒரு சிலரெல்லாம் பேசுகிற போது நான் பார்ப்பேன், உள்ளத்திலிருந்து எப்படி பேசுவார்கள் என்பதை உதடு அறிவிக்கும். அகத்தின் அழகு எங்க தெரியும்? முகத்துல தெரியும் இல்லையா? நிறைய பேருக்கு நல்லதை நினைத்து சொல்லுகிறவர்களும் உண்டு, சுயநலத்தை நினைத்து சொல்லுகிறவர்களும் உண்டு. இவைகளை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். பலர் என்ன செய்வார்கள்? கோபத்திலே அல்லது ஒரு வைராக்கியம், ஒரு இருமாப்பிலே பேசுகிற போது அவர்களை பாருங்களேன், உதறி கொண்டே இருப்பாங்க அந்த உதடுகள். அவர்களிடத்திலே அந்த மன நிறைவு இல்லாததை நாமாலே கண்ணுருடே கண்டுகொள்ள முடியும். இந்த நிலைப்பாடுகள் எப்பொழுது வரும் என்றால், தீயவைகள், தீய குணங்களை உள்ளடக்கி கொண்ட இவர்களுக்கு வருகிறது. வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவர்கள் விருத்த சேதனம் அடையாதவர்கள், அப்படி என்றால் கிறிஸ்துவினால் தங்களை சுத்திகரிப்பு செய்து கொள்ளாதவர்கள். அவர்கள் தான் இன்னும் என்ன செய்வார்கள்? பெண்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் இல்லையா, ஒழுங்குமுறை என்றால் இப்படித்தான் என்று இன்றைக்கும் வர்ணனை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தகைய இன்னும் நாம் அத்தகைய சிந்தனைகளை பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆகைதான் சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகிற போது ஸ்தேவானை இழுத்து செல்லுகிறார்கள். தீயவைகள் எப்போது மனிதரை ஆட்சி புரிகிறதோ அப்போது மனிதாபிமானமற்ற செயல்பாடுகள் உலகத்திலே அரங்கேறும். They were demonizing Stephen. Why? Because he stood and spoke just. ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு அருட்பணி என்பது அத்தகைய மனிதர்களை உருவாக்கும் தரம் இன்றைக்கு தேவை. துணிவுமிக்க நற்சான்றாளர்கள் இன்றைக்கு தேவை. So when we say about witness, it is with Christ. Witness. Only when you are not with Christ, you cannot bear fruit. You cannot stand as a witness for God. You will be just mere members. இல்லையா? இப்பேற்பட்ட நிலைப்பாடுகள் தான் இல்லையா? அவைகளை நாம் யோசிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த பகுதியை நீங்கள் பாருங்கள். 56வது வசனம். அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார்கள். அப்பொழுது வானம் திறக்கப்படுகிறதையும் மனுஷகுமாரன் என்ன இருக்கு? என்ன எப்படி கண்டார்கள்? மனுஷகுமாரன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்திலே நிற்க கண்டார்கள். அது சொல்றது கூட இன்னைக்கு நமக்கு துணிவில்லை. எப்படி இயேசுவை நாம் நம்முடைய வாழ்விலே பிரஸ்தாபப்படுத்த போகிறோம்? இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்தேவான் எழும்பி சொல்லுகிறார் என்றால், இறை தூஷணம் செய்தார் என்று தானே ஸ்தேவானை கொண்டு சென்றார்கள். திருச்சபைக்கு பங்கம் விளைக்கிறார் என்று தானே ஸ்தேவானை இழுத்து சென்றார்கள். இந்த ஸ்தேவான் இப்பொழுது சொல்லுகிறார், வானம் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் நிற்கிறதையும் கண்டார். அப்படி என்றால் நீதிமான்களின் மரணம் இறைவனின் பார்வையிலே ஏற்புடையதாக இருக்கிறது. ஆகையினாலே தான் வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்திலே நீங்கள் படிக்கின்ற போது சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் என எழுது. சும்மா எல்லாருக்கும் சொல்லிடுறோம் இன்னைக்கு நாம. கிறிஸ்துவுக்கு துணிந்து நின்றவர்கள், அவர்களின் மரணம் இறை பார்வையிலே அழகுற்றதாயிருக்கிறது. ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு மரணத்துக்கு தயார்படுத்த வேண்டும் அருட்பணி. கிறிஸ்துவுக்காக மரிக்க தயார்படுத்த வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? தங்கம் கிடைக்கும், வீடு கிடைக்கு, உங்களுக்கு அது கிடைக்குது, இது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். மரணத்திற்கு தயார் செய்ய வேண்டும். ஆகவே தான் டைட்ரிச் பொனாஃபர் குறிப்பிடுகிற போது சொல்கிறார், when Christ bids call to humanity, he invites them to come and die. கிறிஸ்து மனுக்குலத்தை அழைக்கும் போது வந்து மரிப்பதற்காக அழைக்கிறார் என்று சொல்லுகின்றார். The discipleship is very costly. கிறிஸ்துவின் சீடத்துவம் அது விலை மதிப்பற்றது என்பதை நாம் யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஸ்தேவானின் செய்தி அவைகளைத்தான் சொல்லுகிறது. அந்த ஸ்தேவான் கிறிஸ்துவின் ஆவியை பெற்று கொண்டிருந்ததினாலே மரணத்தை கண்டு அஞ்சவில்லை, துணிந்து நிற்கிற செய்தியை நீங்கள் பார்க்கிறீர்கள். கிறிஸ்துவுடன் இருந்ததற்கு சான்று. He was with Christ, therefore he is witnessing for Christ through his death. Very important. மிக சிறப்பு அவைகளிலே தான் அடங்கியிருக்கிறது. துணிவுமிக்க சீடர்களை அருட்பணியாளர்கள் உருவாக்குகின்ற போது திருச்சபைகள் துணிவுமிக்க திருச்சபைகளாக இந்த உலகத்தின் தீயவைகளை எதிர்க்க தோன்றும். கடைசியாக இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரைக்கும் படைத்தோம் இல்லையா? மிக சிறப்பான ஒரு பகுதிகள் இவைகளும். என்னால் கொஞ்சம் நேரம் போகிறது இல்லையா? இவைகள் எல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருச்சபைக்கு ஒருவேளை இனதானம் என்று வருகிறவர்களுக்கு நிச்சயம்
செய்தி நீளமாக தோன்றும். ஏதாவது ஒன்றை நாம் பெற்று செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களுக்கு நிச்சயமாக செய்திகள் பயனுள்ளதாய் காணப்படும். இங்கே இன்னொன்று நிலைப்பாடை நீங்கள் பார்க்கின்ற போது இங்கே இயேசு மிகப்பெரிய ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். இந்த கட்டளையின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மிஷன் இஸ் நாட் an ஆப்ஷன் டு சூஸ், rather mission is a mandate, it is a command. அருட்பணி என்பது தேர்ந்தெடுப்பது அல்ல, செய்யலாமா வானாமான்னு யோசிப்பது அல்ல. அருட்பணி என்பது ஒரு கட்டளை. அந்த கட்டளை என்பது நாம் இறைவனுக்காக நிலைத்து இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். we need to obey. மிக முக்கியம். அதனால தான் இதற்கு இந்த வசனத்திற்கு பெயரே வந்து இட்ஸ் கிரேட் கமிஷன் ஆர் கிரேட் மேண்டேட் இல்லையா? இது ஒரு இறைவனின் கட்டளை. அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் புறப்பட்டு போய், இல்லையா? 19வது வசனம், நீங்கள் புறப்பட்டு போய், கோ தேர்ஃபோர், போயிட்டு வான்னு நம்ம சொல்றது வந்து சுயநலம். ஆகையினால தான் எப்பொழுதுமே வழிபாட்டின் நிறைவின் போது ஆயர் சொல்கிற போது சொல்லுவது, சென்று வாருங்கள் என்று நான் சொல்வதை விட நான் அவற்றை என்னுடைய தனிப்பட்ட பற்றுறுதியின் அடிப்படையிலே சொல்லுகிற போது, அதாவது திருமறையின் சாரத்தை எனக்குள் உள்ளெடுத்து நான் சொல்லுகிற போது எப்பொழுதுமே இறைவன் நம்மை அனுப்புகிறார். எனக்காக நீ போ, திரும்ப வருவியான்றது நிச்சயம் இல்லை. நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? தட் இஸ் வாட் மிஷன் இஸ் ஆல் அபவுட். தட் இஸ் வாட் த மேண்டேட் இஸ். கோ, தட்ஸ் ஆல். கமிங் பேக் இஸ் நாட் அ கேரண்டி இல்லையா? இன்னைக்கு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் வாரண்டி கேரண்டி உண்டு. இன் மிஷன் தேர் இஸ் நோ வாரண்டி, தேர் இஸ் நோ கேரண்டி. ஒன்லி யூ கோ ஃபோர்த் இன் டு திஸ் வேர்ல்ட் பிகாஸ் த வேர்ல்ட் ஆர் ஈவில். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறேன். ஒருவேளை ஓநாய்கள் இந்த ஆடுகளை பட்சித்தும் போடும். அதனால தான் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், எத்தனையோ பேரை ஆண்டவர் உங்களை மீட்பதற்கு அனுப்பினார், எல்லாரையும் நீங்கள் கொன்று குவித்து விட்டீர்கள், யாரையா விட்டு வச்சிங்கன்றார் இயேசு. இப்பொழுது நான் வந்தேன், என்னையும் நீங்கள் கொல்ல ஆயத்தமாகி விட்டீர்கள். இதுதான் நிலைப்பாடு, அருட்பணியின் நிலை, கிறிஸ்துவின் ஆவியோடு செயல்பட வேண்டிய நிலை. புறப்பட்டு செல்லுங்கள். சென்று அவர் அடுத்து சொல்லுகின்ற செய்தி, எனக்கென்று சீடர்களை உருவாக்குங்கள். மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். அப்படி என்றால் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, இட்ஸ் a யூனிவர்சல் சால்வேஷன், யூனிவர்சல் ரிடம்ஷன். உலகளாவிய மீட்பை குறித்து அங்கே ஆண்டவர் பேசுகிறார். எல்லைகளை உடைக்கிறார். பார்டர்லெஸ் சர்ச் இல்லையா? எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற திருச்சபையின் விஸ்தரிப்பு அங்கே நடைபெறுகிறது. சீடர்களை உருவாக்குங்கள், மதத்தை ஸ்தாபியுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நற்சான்றாளர்களை உருவாக்குங்கள். மேக் டிசைபிள்ஸ். Disciples will follow. Disciples will imbibe the value of his leader. Very important. இங்கே அதைத்தான் எலிசா சொல்லுகிறார், என் தலைவரே உன் ஆவி எனக்கு வேண்டும். என் தகப்பனே புலம்புகிறார். That means to say he is taking the spiritual inheritance within him. அப்ப making disciples is important. Not making people to become Christians. No. Disciples of Christ. Disciples of Christ, more than religion, they need to follow the way of Christ. Very important. எல்லா நாடுகளும் உட்பட்டு நீங்கள் சீடர்களை உருவாக்க வேண்டும். அடுத்து நீங்கள் பாருங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஞானஸ்தானம் இன்னைக்கு எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோன்னு நமக்கே தெரியும் இல்லையா? ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாம் ஞானஸ்தானம் தான் எடுத்து உட்கார்ந்துருக்கோம். ஆனால் எத்தனை பேர் இயேசுவை வாழ்க்கையிலே காண்பித்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? ஆலயத்துக்குள் வரும்போது ஞானஸ்தானம் பெற்றவங்க தான் மொபைல் ஃபோனை பார்த்துன்னுக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்றவங்க தான் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பேசிக்கொண்டே, வெளியே ஆராதனை முடிச்சுட்டு போய் பேசணுன்னா நம்ம பேச மாட்டோம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே தான் நம்ம பண்ணணும். சர்ச்சுக்குள்ளே தான் நமக்கு பகை வேணும். சர்ச்சுக்குள்ளே தான் என்ன செய்கிறோம்? நமக்கு தேவையில்லாத இழிவுகள் வருகிறோம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஞானஸ்தானம் என்ன? இந்த ஞானஸ்தானம் என்பது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. யோசித்துக் கொள்ளணும் எல்லாரும். ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. இங்கே வந்து நம்ம சொல்கிறோம்ல, பெண்களை வந்தால் இப்படி தான் இருக்கணும், கோவிலில் அடங்கி உட்காரணும், பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் எதையும் செய்யக்கூடாது, அவர்கள் நகைக்கக்கூடாது, எல்லா கட்டுப்பாடும் இன்றைக்கும் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? முன்னே வச்சுட்டே இருக்கிறோம் இல்லையா? பவுலடிகளார் சொல்கிறார், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, திருமுழுக்கு எடுத்தால் வித்தியாசம் பார்க்காதீங்கன்ட்டார். நம்ம எல்லாரும் சமம், கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் எல்லாவுமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்.
அப்போ திருமுழுக்கு என்பது கட்டமைப்புகளை, மேல் கீழானவைகளை தகர்த்து எறியக்கூடியது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். திருமுழுக்கு என்பது எந்த பிரிவினையும் கொண்டு வராது. நான் இங்கே சார்ந்தவன், நான் அதை சார்ந்தவன் சொல்ல வராது. திருமுழுக்கு என்பது என்னை என்ன செய்ய வைக்காது, பிறரை கீழாக்கி என்னை மேலாக்க வைக்காது. இவைகளை நாம் யோசிக்க வேண்டும். தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு போதித்த யாவையும் அவர்களுக்கு நீங்கள் போதியுங்கள். அப்போ டீச்சிங் மினிஸ்ட்ரி, கிறிஸ்டியன் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்துவின் போதனைகளை பறைசாற்ற வேண்டியது மிக முக்கியம். இன்றைக்கு கிறிஸ்துவ போதனைகளை காட்டிலும் சுயசரித்திரங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். சுய விருப்பங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இத்தகைய நிலையில் இறைவனை குறித்த இறை சிந்தனைகளை போதிக்க அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே நாம் கிறிஸ்துவின் சிந்தனையுடன் அருட்பணியை முன்னெடுக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் சிந்தனைகள் யாவன என்றால் இறைவனின் கொள்கையும் சிந்தனையும் நாம் முன்னெடுத்து செல்வது. சமயத்தின் கொள்கையே அல்ல, இறைவனின் கொள்கை. Taking forward the legacy of God and not the doctrines of religion. இரண்டாவது, நீங்கள் பார்க்கிற போது மிஷன் should empower courageous witnessful disciples. கிறிஸ்துவுக்கென்று உண்மை உள்ள துணிவுமிக்க சீடர்களை உருவாக்க வேண்டும். அது கிறிஸ்துவின் ஆவி எதிர்பார்க்கிறது. மூன்றாவது, கிறிஸ்துவின் ஆவியை கொண்ட அருட்பணி என்பது தேர்வு செய்யும் ஒன்று அல்ல, அது நம்மேல் விதிக்கப்பட்ட கடமை, கட்டளை. Mission is not an option to choose, rather mission is a mandate. We are just called to obey and enact the values and will of God in and through our life. இப்பப்பட்ட நிலைக்கு தூய கடவுள் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.